வணக்கம். நவம்பர் 4ஆம் தேதி திங்கட்கிழமை ஐப்பசி 18ஆம் தேதி காலை 5 மணி தெளிவான விரிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நீங்க வானிலை சார்ந்த தெளிவான செய்திகளை கேட்கணும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை தமிழகத்துல தீவிரமாக போகுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நிகழ்வுகள், 2 காற்று சுழற்சிகள் நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக வரப்போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா நவம்பர் 8, 9, 10 தேதியில் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் 18, 12, 13, 14, 15, 16 அந்த தேதி வாக்கில் இன்னொரு நிகழ்வு வரப்போகுது. இதன் காரணமாக தமிழகம் பார்த்தீங்கன்னா அதாவது நவம்பர் 2வது வாரத்தில் ஒரு தீவிரமான பார்த்தீங்கன்னா ஒரு பருவமழையை தமிழகம் எதிர்கொள்ள போகுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது, அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வானிலை அறிக்கைகளை நீங்கள் தினம்தோறும் தெரிந்து கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வடகிழக்கு பருவமழை முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக பெய்யும். இப்போல்லாம் தீவிரம் இருக்குது, ஆனால் நமக்கு கூடுதலாக மழை பொழிந்திருந்தாலும் நமக்கு பெரிய லெவலில் அப்பப்போ ஏதாவது ஒரு காற்று சுழற்சியோ இல்லை தாழ்வு மண்டலங்களோ வந்தால் தான் மழை பெய்யுது. சும்மா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மழை இல்லை. டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளிலையும் மழை பெய்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் 4ஆம் தேதி ஆயிடுச்சு. நமக்கு வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்கியது? அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் 15ஆம் தேதி தான் தொடங்கியது. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும், அதாவது நமக்கு கணக்கில் நம்ம வடகிழக்கு பருவமழையை அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து கணக்கில் எடுத்துக்கிடுவோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 237.6 மில்லிமீட்டர் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும். ஆனால் நமக்கு இயல்பாக பெய்ய வேண்டியது 193.7 மில்லிமீட்டர். இது இயல்பை காட்டிலும் 23% நமக்கு வடகிழக்கு பருவமழை கூடுதலாக தான் பெய்ஞ்சிருக்கு. ஆனால் தென் மாவட்டங்களில் ஒழுங்காக மழை இல்லை, தொடர் மழையானது இல்லவே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா நமக்கு காலநிலை, அந்த காலநிலை மாற்றம். குறிப்பாக முன்னாடியெல்லாம் ஒரு மேக கூட்டங்கள் இந்த நேரத்துலலாம் இந்த இந்த ஐப்பசி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் ஒரு மேகம் உருவானாவே மழை பெய்யும். ஆனால் இப்போ மேகம் உருவாகிற லெவலுக்கு நம்மக்கிட்ட இந்த காலநிலை சரியாக அங்கே அமையலை. நமக்கு ஏதாவது ஒரு காற்று சுழற்சியோ தாழ்வு மண்டலமோ வந்தால் தான் மழை பெய்யுது. இது நம்ம விவசாய பெருங்குடி மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை எப்போ தீவிரமாகும்னா நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம். நவம்பர் 8, 9, 10 தேதியில் கண்டிப்பாக அனைத்து பகுதியிலையும் தமிழ்நாட்டில் மழை கண்டிப்பாக இருக்கும். அதில் ரொம்ப குறிப்பாக சொல்ல போகணுன்னா நம்மளுடைய தென் மாவட்டமும் டெல்டா மாவட்டங்களும் கூடுதலான மழைப்பொழிவை பெறப்போகிறது. காரணம் என்னன்னா 5ஆம் தேதி வாக்கில் ஒரு லேசான காற்று சுழற்சி உருவாகி அது காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் நெருங்கி நெருங்கி இலங்கைக்கு நெருக்கமாக நம்மளுடைய தென் மாவட்டங்களில் வழியாக அரபிக்கடலுக்கு செல்வது போல வானிலை படங்கள் காட்டுது. இது ஒன்று. 2வது நிகழ்வு இன்னொன்று வருது. அது நவம்பர் 12, 13, 14 தேதி, 15ஆம் தேதி வாக்கில் அடுத்த நிகழ்வு வருது. இப்படி தொடர் நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். நவம்பர் மாத இறுதிக்குள் நமக்கு நிறையா, அதாவது புயல் கூட வரலாம். ஆனால் நம்ம இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. நமக்கு வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி என்னன்னா புயல்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் நிகழ்வுகள், காற்று சுழற்சி, காற்றழுத்த தாழ்வு பகுதி நெருங்கி நெருங்கி வரும். அப்போ ஈரப்பதமான காற்று வரும். நமக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் அந்த 7, 8 தேதி வாக்கிலேயே ஈரப்பதமான காற்று, மேகக்கூட்டங்கள் எல்லாமே வரும் காரணத்தினால நமக்கு படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு ஐப்பசி 18 தேதி, ஐப்பசி 18 ஆச்சு. அதுக்கப்புறம் கார்த்திகையில் எங்கே இருக்கிற இடத்துல தூட்டிட்டு போயிடும். கார்த்திகை மாதம் நம்ம பெரிய லெவலில் மழையை எதிர்பார்க்குறோம். ஆனால் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, கார்த்திகை, மார்கழி, தை, இந்த வருஷம் பொங்கல் வரைக்குமே ஒரு பெரிய மழை இருக்குது. இன்னும் நமக்கு 3 மாதம் இருக்குல்ல. அதனால மழை பெய்யலை, எங்கள் ஊரில் ஒழுங்காக மழையே இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. பொறுமையாக உங்களை குளிர்விக்கும். நீங்கள் நினைக்கிறத விட கூடுதலான மழை இந்த வருடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது உங்கள் வானிலை செய்தியாளர். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சுக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன், 2 நிகழ்வு. நீங்கள் எந்த செய்தியை எந்த ஊடகங்களை பார்த்தாலும் இந்த இதுதான் வரும். 2 நிகழ்வுகள் வரப்போகுது. ஒன்று நவம்பர் 8, 9, 10 தேதியில் நம்மளை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் அரபிக்கடலுக்கு போகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நவம்பர் 12, 13, 14, 15, 16 தேதி வாக்கில் நம்மளை கிராஸ் பண்ணி அரபிக்கடலுக்கு போகிறது போல வானிலை படங்கள் காட்டுதுங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால் காலநிலை மாற்றத்தின் காரணமாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த
இந்த மாதிரி ஒரு சீசனில் இந்த பருவமழை, அந்த வடகிழக்கு பருவமழை தானாக கொட்டும். இப்போ தீவிரமான நிகழ்வு வந்தால் தான் கொட்டுது. இதற்கெல்லாம் காரணம் மனிதன் பண்ணக்கூடிய கொடுமையான விஷயங்கள். எவ்வளவோ பிளாஸ்டிக் பொருள், எவ்வளவோ நம்மளே வந்து ஒரு தவறான வழிநடத்தலில் போயிட்டு இருக்கோம். அதுதான் இதனுடைய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.